இசப்பா, நான் என்னப்பா பண்ணட்டும்? இசப்பா, நான் என்னப்பா பண்ணட்டும்? இசப்பா, நான் என்னப்பா பண்ணட்டும்? ஐம் லூசிங் மை செல்ஃப்பா. அப்பா, நான் என்னையே நான் இழக்கிற மாதிரி இருக்குப்பா. என்னால் சொல்ல முடியலப்பா. இதுக்கு மேலே என்னால் எழும்பி வர முடியுமான்னு. நான் எத்தனை முறை எழும்பி கையங்காலையும் அசைச்சு உருண்டு புரண்டு முன்னுக்கு வந்தாலும் மறுபடியும் அந்த தொடக்க நிலைமையிலேயே வந்து இருக்கேன்ப்பா. மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து இருக்கேன்ப்பா. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கப்பா. ஏன்னா நான் இதுவரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே உண்மையாக இருந்ததில்லை. எல்லா டைமும் மறுபடியும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கப்பா, என்ன மறுபடியும் நான் அங்கேயே தான் போய் கிடக்கிறேன். மறுபடியும் அந்த தொடக்க நிலையில தான் வந்து இருக்கிறேன். நான் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏசப்பா, என்னால் உணர முடியல நீங்க என்ன பார்க்குறீங்களான்னு. என்னால் உணர முடியல நீங்க என்ன கேட்குறீங்களான்னு. என்னால் உணர முடியல என் ஜெபம் உங்க காதுல கேட்குதான்னு. என்னால் உணர முடியல என் ஆராதனை உங்க கிட்ட வருதான்னு. இப்ப நான் வெறுமையா இருக்கேன்ப்பா. ஏசப்பா, எனக்கு தெரியலப்பா, நான் எப்படி எழும்ப, எந்த பாதையோட நான் போக எனக்கு தெரியல. சுத்தி எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியலப்பா. என்ன நம்பி இந்த மனுஷ வாழ்க்கை எனக்கு தந்தீங்கப்பா, உன்னால முடியும்னு. ஆனா உண்மை என்னன்னா, என்னால முடியலப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னால முடியல. இன்னொரு சான்ஸ் கொடுங்கப்பா. பாவத்தை செய்யும் போது நல்லா இருந்தப்பா. ஆனா இப்போ ஏதோ விலை மதிப்பில்லாத ஏதோ ஒன்றை இழந்தது மாதிரியே இருக்குப்பா. ஏதோ முக்கியமான ஒன்றை இழந்தது மாதிரியே இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா, இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு எத்தனை பேருடைய இருதயம் அவரை பார்த்து கதறிக்கிட்டு இருக்குது. நீ எப்படி விழுந்தாலும், எத்தனை முறை விழுந்தாலும், எப்படியாவது எழும்பி அவர்கிட்ட போனோன்னு உனக்குள்ள ஒரு ஆசை இருக்குதானே? அந்த ஆசை உனக்குள்ள தானா உருவானது இல்ல நீயா உருவாக்குனதுன்னு நினைக்கிறியா? தினமும் நீ ஜெபம் பண்ண தினமும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட அந்த இயேசுவின் அன்பு, அந்த தெய்வீக அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த அன்பு எப்படின்னா, நீ அவரை விட்டு எவ்வளவுதான் தூரம் போனாலும் அந்த அன்பு மறுபடியும் உன்னை இழுத்து அவர்கிட்ட கொண்டு வரும். நீ அவரை விட்டு விலகி போய் எவ்வளவுதான் பாவத்தை செஞ்சுக்கிட்டு செஞ்சாலும் அவருடைய அன்புனால நீ உடைக்கப்படுவ. அவருடைய அளவில்லாத அன்புனால நீ உடைக்கப்படுவ. அவருடைய அன்பை நினைச்சு உடைக்கப்படுவ. நீ என்ன பண்ணினாலும் சரி, எப்படி போனாலும் சரி, ஆனா அந்த சிலுவையில வெளிப்பட்ட அந்த அன்பு ஒன்ன நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நீ ஒருவேளையில அந்த அன்புக்கு விரோதமா பாவம் செஞ்சுனா அதுல உடைக்கப்படுறது கண்டிப்பா நீனா தான் இருப்ப. அப்பாவும் வேதனைப்படுவாரு. ஆனா உன் நிலைமை அதை விட மோசமா இருக்கும். ரொம்ப அழுவ, நம்பிக்கையே இழந்து போயிருவ. ஒரு கட்டத்துல என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துருவ. பாவத்தை செஞ்சுட்டு எந்த இடத்துல விழுந்து கிடக்குறியோ அந்த இடத்துக்கு அந்த அன்பு தேடி வரும். அந்த அன்பான ஏசப்பா தேடி வருவாரு. எங்க காணோம் என் பிள்ளைய? அப்படியே கிட்ட வந்து, பாதை மறந்து இங்க விழுந்துட்டியாப்பா, பாதை விழுந்துட்டியாமான்னு அப்படி தோல்ல தூக்கி போட்டுட்டு மறுபடியும் தூக்கிட்டு போவோம். அதுதான் அந்த சிலுவையில வெளிப்பட்ட அன்பு, இயேசுவின் அன்பு. ஆனா இதுவரைக்கும் நம்ம அவருக்கு உண்மையா இருந்ததில்லைன்ட்டு யோசிக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கும். ரொம்ப வருத்தமா இருக்கும். இதுவரைக்கும் என் அன்பு உங்களுக்கு காட்டலையப்பா. எப்ப பார்த்தாலும் நீங்க தான் உங்க அன்பை எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு நம்மளும் நம்முடைய அன்பை அவருக்கு காட்டணும்னு. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு நம்ம அவரை ஏமாத்தாம அவருக்கு உண்மையா இருக்கணும்னு. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு அந்த காணக்கூடாத பரலோகத்துக்கு போகணும்னு. வாங்க சேர்ந்து காட்டுவோம் லவ் ஆஃப் ஜீசஸ் ஃபேமிலியா நம்முடைய அன்பை. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். பாவத்தை விட்டு விலகி நம்ம அவருக்குள்ள நிலைச்சி இருக்கிறது தான் நம்ம அவருக்கு காட்டுற அன்பு. அப்பா வரும்போது அப்படியே சந்தோஷத்தோட தலையை நிமிர்ந்து அவரை பார்த்து போறதுக்கு ரெடி ஆகுவோம். நம்ம ஏசப்பா நம்ம எல்லாரையும் நடத்துவாராக. ஆமென்.